எல்லாருக்கும் வணக்கம். இனிமே வந்துட்டு நம்ம வீடியோவில் கொஞ்சம் லாங் வீடியோஸும் அப்பப்போ வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுல் குக்கிங் vlog மாதிரி அது இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுல் ரெசிபீஸ் வந்து நிறைய டைம் கவர் பண்ண முடியறதில்ல ஷார்ட்ஸில். அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டும் பீர்க்கங்காய் பொரியலும் பண்ண போகிறோம். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுவில் இருக்க ரவுண்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்கணும். சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிஞ்சாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அந்த நடுவில் இருக்க ரவுண்ட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேங்காய் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க வாழைத்தண்டு. இந்த பாத்திரத்தில் என்ன இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. இது வந்து நேற்று வந்து நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தோம். அதுதான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கோம். இது பார்க்க பிளாக் கலராக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகும் நல்லா. டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 7:00 தான் ஆகுது. ஸோ நான் குக்கிங் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடுவேன். அதனால் நான் ஒரு 7:00 பக்கம் நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். எடுத்தோன்னே காஃபி டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஸோ வந்து நான் இப்போ அரிசி வந்து ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்சா தான் வந்துட்டு 1/2 ஹவர் கழித்து நம்ம குக்கர் வைக்கிற கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த டம்ளரில் 3 டம்ளர் போட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு ரெசிபி தானே, அதனால் வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணி வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். எதுக்குன்னா நம்ம வந்து வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி போடுறது வந்து இந்த தண்ணியில் தான் வந்து கட் பண்ணி போடணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 தண்ணி வந்து கழுவுன தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாழைத்தண்டை வந்து கட் பண்ணுறதுக்கு. 3வது தண்ணியில் வந்துட்டு அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டை வந்து கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த பளபளப்பாக இருக்கிற ஏரியா வந்துட்டு கட் பண்ணிக்கணும். நமக்கு அந்த சொரசொரப்பு தன்மை வர வரைக்கும் வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இப்படி உரிச்சு எடுத்தாலே வந்து வாழைத்தண்டு வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அந்த ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சொரசொரப்பு தன்மை வந்தோடனே நம்ம நிறுத்திக்கலாம். அது வந்து ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி சொரசொரப்பு தன்மை வந்தோடனே நீங்கள் வந்து இந்த ரவுண்டாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா செமி சர்க்கிளில் வந்து கட் பண்ணி போடுவாங்க. பட் நான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து நல்லா பொடி பொடியாகவே கட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி குக்கரில் வந்து 3 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டேன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு சாப்பாட்டில் கூட வச்சு நான் பையனுக்கு ஊட்டி விட்டுருவேன். அவங்களுக்கு கொடுக்கறதே தெரியாது, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து அதோட நார் வருது பார்த்திங்களா, அந்த நாரை வந்துட்டு நம்ம அப்படியே திரி மாதிரி திரித்து காய வச்சு எடுத்தோன்னா நம்ம விளக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் அந்த விளக்கு திரி காஞ்சதுக்கப்புறமா அதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், தேவையான மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம அந்த அரிசி கழுவின தண்ணியில் தான் வந்துட்டு எப்போவுமே வாழைப்பூ, வாழைத்தண்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணி போடணும். பருப்பு வந்து விசில் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். அது கூட அதே குக்கரில் வந்துட்டு நான் வாழைத்தண்டை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த காய்கறி பீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தேன். டிவி ஆடில் தான் வந்து நான் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்போல்லாம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்லாம் அந்தளவுக்கு கிடையாது. லாக்டவுனுக்கு முன்னாடி அது. இது வந்து ரொம்பவே சூப்பராக யூஸ் ஆகுதுங்க. ஒரு 5 இயர்ஸ் மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தோல் வந்து நல்லா சூப்பராக சீவி கொடுக்கும். காய்கறியெல்லாம் சீவாது, வெறும் தோல் மட்டும் நீட்டாக சீவும். அதே மாதிரி இது வந்து ஈவனாக கட் பண்ணவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாம்பார் தாளித்து விட்டுடலாம். நான் எப்போவுமே வந்து கடுகு, சீரகம், வெந்தயமும் போட்டு தான் தாளிப்பேன். நீங்களே எப்படி தாளிப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கூட வந்துட்டு வெங்காயமும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் வந்து சாம்பார் பொடி வந்து போட்டுருவேன். பருப்பு போட்டதுக்கப்புறம் போட்டோம்னா கொஞ்சம் கட்டியாகும் இல்லையா, அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டோம்னா கலக்கறக்கு ஈஸியாக இருக்கும். சாம்பார் பொடியும் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய பையனும் வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு இருந்தான். என்னம்மா இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் கிச்சனில். சாம்பார் பொடி மிளகாத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு போட்டுட்டு புளி வந்து தேவையான அளவு ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்தோம்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. வாழைத்தண்டு ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ஜென்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் என்ன 2 வாரத்துக்கு ஒருக்காவது நம்ம சேர்த்திக்கணும். அது கூட வந்துட்டு இன்றைக்கி பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். ஸோ பீர்க்கங்காய் தோல் எடுத்து சட்னி பண்ணலாம் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு டைம் இல்லாதனால இன்றைக்கி நான் வந்து தூக்கி போட்டேன். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஒரு பெரிய முறம் எடுத்துப்பேன். சமையல் முடிக்கிற வரைக்கும் நான் அதில் தான் எல்லாமே போடுவேன். வெங்காயம், காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே அதில் தான் கட் பண்ணி போடுவேன். கீழே எங்கேயும் போட மாட்டேன். இதனால் எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். பாருங்கள், இப்போ வந்துட்டு நல்லா சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்குது.
சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் 2க்குமே வந்து சேர்த்து தான் வச்சுப்பேன். கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. பீர்க்கங்காய் வந்து தண்ணி ஊத்தாம வேக வச்சுக்கணும். ஏன்னா அதுலேருந்தே நீர்க்காய் தான் நெறைய தண்ணி வரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீர்க்கங்காய். நல்ல இனிப்பான டேஸ்ட்டில் வந்து நல்லாயிருக்கும் பொரியல். உங்களுக்கெல்லாம் பீர்க்கங்காய் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து தோசையும் சாம்பார் தான். சாம்பார் வச்சுருந்தா எப்போவுமே தோசை தான். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து பீர்க்கங்காய் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அதனால் வந்து இந்த மாதிரி டைம்லலாம் நான் உருளைக்கிழங்கு 2 போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டுருவேன். அது கூட வந்துட்டு 2 குலாப் ஜாமுனும் வச்சு கொண்டு போய் டிஃபனுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து மாவும் தீர்ந்து போனனால எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி நிறைய தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு சேமியா பண்ணி சாப்பிட்ருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.